வெல்கம் டு பயோதுளி. செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ்ல நம்ம இன்னைக்கு அடுத்து பார்க்கக்கூடிய டாபிக் ஸ்டாமன், மைக்ரோஸ்பொராஞ்சியம் அண்ட் போலன் கிரெயின். ஸ்டாமனுங்கிறது யாரு? இந்த ஃபுல் போர்ஷன் இருக்கு இல்லையா, இந்த ஃபுல் போர்ஷன் தான் யாருன்னா ஸ்டாமன். மைக்ரோஸ்பொராஞ்சியம் அப்படிங்கிறது என்னன்னா, இட் இஸ் எ சாக் லைக் ஸ்ட்ரக்சர். அந்த போலன் கிரெயின்ஸ் இருக்கு இல்லையா, அதை உருவாக்கக்கூடிய பேக் லைக் ஸ்ட்ரக்சர் தான் யாருன்னா மைக்ரோஸ்பொராஞ்சியம். அந்த மைக்ரோஸ்பொராஞ்சியத்துக்குள்ள இருந்து நமக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகும்? போலன் கிரெயின்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். ஒரு ஸ்டாமன்ல ரெண்டு பார்ட்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. அந்த ரெண்டு பார்ட்ஸ் என்னது? லாங் ஸ்லெண்டர் ஸ்டாக் கால்டு ஃபிலமெண்ட். அது கீழே கம்பி மாதிரி குச்சி மாதிரி இருக்கு இல்லையா, இந்த போர்ஷன் தான் ஃபிலமெண்ட் அப்படின்னு சொல்றோம். அந்த மேல இருக்கக்கூடிய அந்த பல்பு மாதிரி உள்ள ஸ்ட்ரக்சர் தான் யாருன்னா ஆண்டர். அந்த டெர்மினல்னா நுனியில, டெர்மினல் ஜென்ரலி பைலோப்டு ஸ்ட்ரக்சர். அதாவது அந்த போலன் கிரெயின் பார்க்கறதுக்கு என்ன ஸ்ட்ரக்சர் இருக்குன்னா பைலோப்டு இருக்கு, ரெண்டு முடிச்சிருக்கிற மாதிரி இருக்கு. இப்படி இருக்கு, நடுவில் ஒரு கோடு இருக்கா, அப்ப இது ஒரு லோபு, இது ஒரு லோபு. பைலோப்டு ஸ்ட்ரக்சர் கால்டு ஆண்டர். அந்த மேல உள்ள அந்த பல்பு மாதிரி ஸ்ட்ரக்சருக்கு பேரு ஆண்டர். த ப்ராக்சிமல் எண்ட் ஆஃப் த ஃபிலமெண்ட், அதாவது இந்த ஃபிலமெண்டோட எண்ட் இருக்கு இல்லையா, இந்த எண்டு வந்து எது கூட அட்டாச் ஆயிருக்கலாம்? அந்த பூவோட செப்பல்ஸ் இருக்கு இல்லையா, அது கூட வந்து கீழே அட்டாச் ஆயிருக்கும். த ப்ராக்சிமல் எண்ட் ஆஃப் த ஃபிலமெண்ட் இட் அட்டாச்டு டு தி தலாமஸ் கூட அட்டாச் ஆயிருக்கலாம், இல்லைன்னா பெட்டல் ஆஃப் த ஃபிளவர் கூட அட்டாச் ஆயிருக்கலாம். தி நம்பர் அண்ட் த லென்த் ஆஃப் த ஸ்டாமன், அதாவது ஒவ்வொரு பூவிலையும் பார்த்தோம்னா ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்ப நமக்கு ஹைபிஸ்கஸ்ல பார்த்தோம்னா மேல பாத்தீங்கன்னா அந்த எல்லோ கலர் போர்ஷன் இருக்கு இல்லையா ஸ்டாமன், அது வந்து நிறைய இருக்கும். அந்த கம்பிலாம் ஃபிலமெண்ட்லாம் பெருசு பெருசா இருக்கும். அதுவே ரோஸ் செடியில பாத்தீங்கன்னா அந்த கம்பி மாதிரி ஃபிலமெண்ட் இருக்கு இல்லையா, அதோட சைஸ் வந்து ரொம்ப சின்னதா இருக்கும். அப்ப ஒவ்வொரு ஃபிளவர்லயும் பார்த்தோம்னா ஒவ்வொரு மாதிரியான வேரியபிள் லென்த் சைஸ்ல பார்த்தோம்னா போலன் கிரெயின்ஸ் இருக்கும், அந்த ஸ்டாமன்ஸ் இருக்கும். The number and the length of the stamens are variable in flower of different species. ஸோ உங்களுக்கு இதுல இருந்து இது வரைக்கும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நமக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய நிறைய பூச்செடிகள் இருக்கு. ஒவ்வொரு பூவையும் நம்ம கலெக்ட் பண்ணி அதுல உள்ள அந்த ஸ்டாமன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பைலோபிட் ஸ்ட்ரக்சர், ஃபிலமெண்டோட ஸ்ட்ரக்சர்லாம் எப்படி இருக்குன்னு நம்மள வந்து ரிசர்ச் பண்ணி பார்க்க சொல்றாங்க. அப்படி பார்க்கும்போது ஒவ்வொரு கிளாஸ்லயும் ஒவ்வொரு மாதிரியான ஷேப் அண்ட் சைஸ்ல நம்பர்ஸ்ல அது இருக்கும். A typical angiosperm anther is bilobed in structure. நம்ம மேல இங்க சொன்னோம் இல்லையா, என்ன சொன்னோம்? இது ஒரு லோபு, இது ஒரு லோபு, அப்ப ரெண்டு லோபு இருக்கு. With each lobe having two theca. Theca means என்ன அர்த்தம்னா அறை அப்படின்னு அர்த்தம். அந்த ஒரு லோபுக்குள்ளேயும் பார்த்தோம்னா ரெண்டு தீக்கா இருக்கு, ரெண்டு ரூம்ஸ் இருக்கு. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல அந்த பட்டர்ஃபிளை லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, இது பாருங்க, இப்படி ரெண்டா பிரிக்கிறோம்னா இது ஒரு லோபு, இது ஒரு லோபு. ஓகேவா? இந்த லோபு உள்ள எப்படி இருக்குன்னா கவனிங்க, இந்த மாதிரி 8 மாதிரி இருக்கு. ஓகேவா? அப்ப இது ஒரு தீக்கான்னு சொல்லுவோம், இது ஒரு தீக்கா. அப்ப 2 தீக்கஸ். ஒன் லோபுக்குள்ள எத்தனை தீக்கா இருக்கு? 2 தீக்கா இருக்கு. அப்ப மொத்தமா இந்த ஸ்டாமன்ல எத்தனை லோப் இருக்கு? 2 லோப் இருக்கு. ஓகேவா? அப்ப ஈச் லோப் ஒரு லோபுலயும் ரெண்டு தீக்கா இருக்கு. அப்ப மொத்தமா எத்தனை தீக்கா இருக்கும்? 4 தீக்கஸ் இருக்கும். அப்ப நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்? பைலோப்டு டைதீக்கஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். Often a longitudinal groove runs length by separating the theca. இந்த transverse sectionல பார்த்தோம்னா உள்ள இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சர், இந்த டிஷ்யூஸ் எல்லாமே நமக்கு தெளிவா தெரியும். The bilobed nature of anther is very distinct in the transverse section of anther. The anther is four-sided tetragonal. டெட்ரானா 4. எங்க இருக்கு அப்படின்னா கவனிங்க, இந்த பட்டர்ஃபிளை மாதிரி இந்த இடத்த பாருங்க, நான் உங்களுக்கு டிரா பண்ணி காட்டுறேன். இந்த பட்டர்ஃபிளை மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கா, இப்படிதான் உள்ள இருக்கு. ஓகேவா? இதுதான் நம்ம ரெண்டா பிரிக்கிறோம். இந்த பள்ளம் தான் என்ன பண்ணுது, இது ரெண்டா பிரிச்சுட்டு இது ஒரு தீக்கஸ், இது ஒரு தீக்கஸ், அதாவது இது ஒரு லோபு, இது ஒரு லோபா நமக்கு பிரிச்சு சொல்லுது. இப்ப இதுல 4 சைடு இருக்குன்னு சொல்றாங்க ஆன்சர்ல. அப்படின்னா இது ஒரு சைடு, இது ஒரு சைடு, இது ஒரு சைடு, இது ஒரு சைடு, 4 லோபு இருக்கு இல்லையா, இதுதான் வந்து 4-sided tetragonal structure consisting of 4 microsporangia. இந்த ஒவ்வொரு லோபு இருக்கு இல்லையா, இந்த ரவுண்டு, இதுதான் மைக்ரோஸ்பொராஞ்சியா. இதுல என்ன நமக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகும்னா அந்த போலன் கிரைன்ஸ்ங்கிறது ப்ரொடியூஸ் ஆகும். Structure consisting of 4 microsporangia located at the corners. அந்த கார்னர்ஸ்ல இருக்கு. 2 in each lobe. அதாவது ஈச் லோப்லயும் 2 இருக்கு. இந்த இடத்துல ஒண்ணு, இந்த இடத்துல ஒண்ணு, இங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு. ஓகேவா? இந்த 4 கார்னர்ஸ்லயும் அந்த மைக்ரோஸ்பொராஞ்சியா இருக்கு. இந்த மைக்ரோஸ்பொராஞ்சியா டெவலப் ஃபர்தர். அதுக்கப்புறம் இந்த மைக்ரோஸ்பொராஞ்சியா வந்து என்னவா டெவலப் ஆகுது? போலன் சாக்கா. ஃபர்ஸ்ட் இந்த மைக்ரோஸ்பொராஞ்சியா வந்து அந்த போலன் கிரெயின்ஸை உருவாக்கக்கூடிய பேக்கா இருக்கும். போலன் வளர்ந்ததுக்கு அப்புறம் என்னவா மாறுது? போலன் சாக்கா மாறிடுது, போலன் உரையா மாறிடுது. They extend longitudinally all through the length of an anther and are packed with pollen grains. அப்ப ஒவ்வொரு போலன் சாக்குக்குள்ளயும் என்ன வந்துரும்? போலன் கிரெயின்ஸ் வந்துரும். அப்ப அந்த ஒவ்வொரு மைக்ரோஸ்பொராஞ்சியாக்குள்ளயும் நிறைய என்ன வந்துரும்? போலன் கிரெயின்ஸ் ஃபார்ம் ஆயிடும். நெக்ஸ்ட் பாருங்க, ஸ்ட்ரக்சர் ஆஃப் மைக்ரோஸ்பொராஞ்சியம். இந்த ஃபிகர் 1.3 இருக்கு, அதை பார்த்துட்டு வந்துருவாங்க. இந்த ஃபிகர் பி பாருங்க, இதுல பார்த்தோம்னா நமக்கு நிறைய வந்து வால் லேயர்லாம் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. எபிடெர்மிஸ், எண்டோதீசியம், மிடில் லேயர், டபீட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வால் லேயர்லாம் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதை பத்தி டீட்டெயிலா உள்ள பார்ப்போம் வாங்க.
இட் இஸ் ஜென்ரலி சரௌண்டட் பை 4 வால் லேயர்ஸ். அதாவது அந்த மைக்ரோஸ்பொராஞ்சியத்தை சுத்தி எத்தனை வால் லேயர் இருக்குன்னா 4 வால் லேயர் இருக்கு, 4 கவரிங் லேயர்ஸ் இருக்கு. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா எபிடெர்மிஸ், எபி மீன்ஸ் அவுட்டர், அப்ப இதுதான் வெளில இருக்கக்கூடிய லேயர். அப்புறம் எண்டோதீசியம், மிடில் லேயர் அண்ட் டபீட்டம் அப்படின்னு சொல்லி இந்த 4 லேயர் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட்ல இந்த 3 லேயர் பார்த்தோம்னா எபிடெர்மிஸ், எண்டோதீசியம், மிடில் லேயர், இந்த 3 அவுட்டர் வால்மே என்ன பண்ணும் அப்படின்னா இதோட வேலையே என்னன்னா ப்ரொடெக்ஷன் பண்றதுதான். ஓகேவா? ஏன்னா நமக்கு வெளிப்பக்கம் இருக்க வால் லேயர்னாலே அது என்ன வேலை தான் பண்ணும், பாதுகாப்பு பணியை தான் மேற்கொள்ளும். அப்ப ப்ரொடெக்ஷன் தான் பண்ணும் அது. அண்ட் ஹெல்பிங் டெகிசைன்ஸ் ஆஃப் ஆந்தர் டு ரிலீஸ் போலன் கிரைன்ஸ். அதாவது போலன் வந்து மெச்சூர் ஆனதுக்கு அப்புறம் அந்த 3 லேயர் என்ன பண்ணும், வெடிச்சு உள்ள இருக்க போலன் கிரைன்ஸை காத்துல ரிலீஸ் பண்ற வேலையை பார்க்கும். அந்த இன்னர் மோஸ்ட் லேயர் ஒண்ணு பார்த்தோம் இல்லையா, அந்த இன்னர் மோஸ்ட் வால் லேயர் யாரு, டபீட்டம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு லேயர். இந்த லேயர் என்ன பண்ணோம்னா உள்ள வளரக்கூடிய அந்த போலன் கிரைன்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு நொரிஷஸ் பண்ணும், நியூட்ரியன்ஸை சப்ளை பண்றது அந்த டபீட்டத்தோட வேலை. ஓகேவா? அடுத்தது செல்ஸ் ஆஃப் த டபீட்டம் பொசஸஸ் டென்ஸ் சைட்டோபிளாசம். இந்த டபீட்டம்குள்ள பாத்தீங்கன்னா சைட்டோபிளாசம் ரொம்ப டென்ஸா இருக்கும். ஜென்ரலி தே ஹாவ் மோர் தென் ஒன் நியூக்ளியஸ். எப்பவுமே ஒரு செல்லுக்குள்ள எத்தனை நியூக்ளியஸ் இருக்கும், ஒரு நியூக்ளியஸ் தான் இருக்கும். ஆனா இந்த டபீட்டல் செல்ல பார்த்தோம்னா 2 நியூக்ளியஸ் இருக்கு. அதுக்கு என்ன காரணம், கீழே கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பாருங்க. கேன் யூ திங்க் ஆஃப் ஹவு டபீட்டல் செல் குட் பிகம் பை நியூக்ளியேட்? ஏன் டபீட்டத்துக்குள்ள 2 நியூக்ளியஸ் இருக்கு அப்படின்னா செல்லு எப்பவுமே டிவைட் ஆகும் போது ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்ன நடக்கும், கேரியோகைனசிஸ் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் நடக்கும். கேரியோகைனசிஸ்னா என்ன அர்த்தம், நியூக்ளியஸ் வந்து டிவைட் ஆகுற ப்ராசஸ் தான் கேரியோகைனசிஸ். அப்ப இந்த இடத்துல நமக்கு நியூக்ளியஸ் வந்து 2ஆ டிவைட் ஆகுது. நியூக்ளியஸ் டிவைட் ஆனதுக்கு அப்புறம் கேரியோகைனசிஸ் ஃபாலோ பண்ணி அடுத்து என்ன ஸ்டெப் நடக்கும், சைட்டோகைனசிஸ்னு ஒரு ப்ராசஸ் நடக்கும். ஓகேவா? சைட்டோகைனசிஸ்ல என்ன பண்ணணும், சைட்டோபிளாசம் டிவைட் ஆகணும். ஆனா டபீட்டல் செல்லுல பார்த்தோம்னா நியூக்ளியஸ் மட்டும் தான் டிவைட் ஆகுது, சைட்டோபிளாசம் டிவைட் ஆகாம போயிடுது. அப்ப கேரியோகைனசிஸ் மட்டும் தான் நடக்குது, சைட்டோகைனசிஸ் நடக்காம போயிடுது. அந்த ரீசனாலதான் டபீட்டத்துக்குள்ள எத்தனை நியூக்ளியஸ் இருக்கு, பை நியூக்ளியஸ் இருக்கு, 2 நியூக்ளியஸ் இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, ஸ்போரோஜீனஸ் டிஷ்யூன்னு கொடுத்துருக்காங்க. ஸ்போரோஜீனஸ் டிஷ்யூனா என்னது, செல்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்தா நமக்கு என்ன கிடைக்கும், டிஷ்யூ கிடைக்கும். அப்ப எந்த செல்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து இந்த ஸ்போரோஜீனஸ் டிஷ்யூ கிடைச்சிருக்கு, இந்த ஹோமோஜீனஸ் செல்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, ஸ்போரோஜீனஸ் டிஷ்யூ கிடைச்சிருக்கு. இந்த ஸ்போரோஜீனஸ் டிஷ்யூங்கிறது யாரு, ஆந்தரோட யங் ஸ்டேஜ். ஓகேவா? ஆந்தர் வந்து யங் ஸ்டேஜா இருக்கும்போது எப்படி இருக்கு, ஒரு ஹோமோஜீனஸ் மாஸ் ஆஃப் செல்ஸ் டிஷ்யூவா இருக்கு. அதுதான் எங்க இருக்கும்னா அந்த மைக்ரோஸ்பொராஞ்சியத்தோட சென்டர்ல ஆக்குபை பண்ணிருக்கும்.